இதுதான் சஃபாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. இன்னும் 3 இருக்கு. இது நகை போட போறீங்களா தேன் போட போறீங்களா மாமாக்கு? வாயிலே 4 போடுவோம் வாங்க பேசாம. சரி உன் பர்த்டேக்கு என்ன வாங்கி தருவா எனக்கு? அடக்கி இருக்கு பயப்புள்ள. அங்க என்னடா குசு குசுன்னு? எப்படியாவது நீங்க ஒரு படி நாள் ஊதிடுவீங்களா நான் பாக்குறேன். இன்னைக்கு தான் நீங்க வேலை பார்த்து நான் பாக்குறேன். நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? மண்ணுக்கு உயிர். ஆமா, இந்த வெங்காய பேச்சு ஒண்ணும் குறைச்சல இல்ல. கேக் ரெடியா இருக்கு. கேக்க காப்பாத்துறது தான் நம்ம எனக்கு வேலையா இருக்கு. ஹேப்பி பர்த்டே. காலை வணக்கம் கரிப்பு ரோஜா நேயர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க சூப்பரா இருக்கோங்க. எனக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. சஃபாவோட பர்த்டே vlog தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து அவளோட ஹெல்த் வைஸ் நிறைய கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவ நல்லாவே இருக்கா, ரொம்ப நல்லா இருக்கா. எல்லாரோட பிளஸிங் அண்ட் எல்லாரோட பிரேயர்ல அவ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ஃபுல்லாவே நம்ம அவளுடைய பர்த்டே தான். பெருசா பண்ணணும்னு இல்ல, பட்டவும் தோணாது எப்பவுமே எங்களுக்கு. ஏன்னா நம்ம கொஞ்சம் திருநெல்வேலி தூத்துக்குடின்னு போயிட்டு வந்தனால நமக்கு ட்ரெஸ் எடுக்கவும் முடியல. நேற்று சபினா தான் அவசரமா போய் ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு அப்புறம் அம்மாவும் சபினாவும் தான் போனாங்க. நானும் நிறைய அலைஞ்சதுல நிறைய ஹீட் கட்டிகள் ஃபுல்லா வந்துருச்சு. ஸோ நம்ம ஹெல்த்தும் கொஞ்சம் இன்னைக்கும் நாளைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு. அண்ட் எல்லாத்தையும் தாண்டி குழந்தைங்களுக்காக இன்னைக்கும் நாளைக்கும் வீட்டுல இருக்கேன். அவங்களை எங்கேயாவது கூட்டிட்டு போலாம் சும்மா வெளியில அப்படின்னு ஒரு சின்ன பிளான். அண்ட் இன்னைக்கு பர்த்டேக்கு பெருசா எதுவுமே பண்ணல. கேக் மட்டும் வெட்டிட்டா பக்கத்துல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ், அந்த குழந்தைங்க அவ சந்தோஷப்படுற மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இன்வைட் பண்ணி அவங்களுக்கு நம்ம லஞ்ச் கொடுத்துட்டு அப்புறம் ஃபேமிலியில இருக்கவங்க மட்டும் நம்ம அவ கூட இருப்போம் அப்படின்னு டிசைட் பண்ணிருக்கோம். மக்களே, உங்களுடைய பிளஸிங், உங்களுடைய பிரேயர்ஸ் சஃபாக்கு அவ்வளோ முக்கியம். அது உங்களுக்கு தெரியும். அவ பிறந்ததுல இருந்து நீங்க அவளை நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கும் அந்த வீடியோ பார்த்து நீங்க பிளஸ் பண்ணணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பர்த்டே பேபிக்கு என்ன நடக்குது? குளிக்க வைக்கிறதுக்காக மசாஜ் நடக்குது. ஜாலி ஜாலி. புது ட்ரெஸ் போட போறோம். பாய், இப்படியே ஒரு வீடியோ எடுக்கும்போது நாகரிகமா நடந்துக்குங்க பாய். அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் தலை குளிக்க போறோமா? ஹீட்டர் போட்டு கால் நல்லா இது பண்ணி விடுவோம் மச்சான். கால் தான் எனக்கு வலிக்க இருந்தான். ஒரு இடத்துல உட்காரணும், பொத்து விழுந்துருக்க வேண்டியது. சரி உன் பர்த்டேக்கு என்ன வாங்கி தருவா எனக்கு? அடக்கி இருக்கு பயப்புள்ள. இன்னைக்கு சஃபா கேக்லாம் வெட்டுவோம். அப்படியா? எப்போ? வெரி குட். சஃபாக்கு நாங்க ட்ரெஸ் பண்ற வேலையை ஆரம்பிச்சிட்டோம். இப்பதான் ஜஸ்ட் நவ். ரொம்ப லேட்டா. ட்ரெஸ் எப்படி இருக்கு? சஃபாவோட பர்த்டேயோட ஃபர்ஸ்ட் ட்ரெஸ். வர்ற மாதிரி எங்க எடுத்தது? இது எத்தது பக்கத்துல கையில எடுத்தோம். சும்மா என்ன பண்றது, அலைச்சல்ல ப்ராப்பரா ட்ரெஸ் எடுக்க முடியல. ஆனா இதுதான் சஃபாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே ட்ரெஸ். இன்னும் 3 இருக்கு. என்னமா? ஆமாடா, இது இப்ப ஃபர்ஸ்ட் போடுறோம். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னொன்னு போடுவோம். மத்தியானத்துக்கு ஒண்ணு, சாயந்தரம் ஒண்ணு, நைட்டுக்கு ஒண்ணு. நைட்டுக்கு ட்ரெஸ் இல்லாம தூங்குவோம். ட்ரெஸ் எப்படி இருக்கு சஃபா? மேக்கப் போடுவோமா? அட்டாலா ஹாய் சொல்லு. How are you? ஃபைன். ஹாய். அந்த மாதிரி வர மாட்டேன். தங்க வாங்க தங்க. ஏன்டா என்கிட்ட வராதான்னு சொல்லிருக்கேன். பேபிமாவோட அம்மாவும் என்ன பண்றாங்க? ஒரு பிள்ளைய பத்தி எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ஏன்னா சீக்கிரமா அந்த வேலையை பார்த்து விடுமா. நீ நிம்மதியாக எனக்கு பொறுக்கல. பிங்க் கலர் வேணுமா? என் பொண்ணு என்ன மாதிரி பிங்க் கலர் தான் வேணும்பா. எனக்கும் ரெட் தான் அர்ஷத்து ஃபேவரட். அங்க என்னடா குசு குசுன்னு? ஐயோ அங்கிள், அது நாங்க இல்ல, தோ இவன் தான் குசு குசு. எப்படியாவது நீங்க ஒரு படி நாள் ஊதிடுவீங்களா நான் பாக்குறேன். இந்த பர்த்டே நமக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன் தெரியுமா? ஆஸ்பத்திரிக்கு முன்னாடியே போயிட்டு வந்தோம். அட்வான்ஸா நேத்தே போயிட்டு வந்தாச்சு, பிள்ளைக்கு முடியல. இந்த உலகத்திலேயே டாக்டருக்கு கிஃப்ட் கொடுத்த ஒரே குடும்பம் நம்ம. கடைசி வரையும் ஒரு பலூன் ஊதல. கர்மா ஊதுறேன்ற பேர்ல அம்புடு பதில எச்சு துப்பி வச்சிருக்கீங்க. சப்பா நீ ஒண்ணு ஊது. இந்தாமா நீ ஒண்ணு ஊதுங்க. ஊது. சரி பிங்க ஊதாதப்பா. அது
என் உழைப்புலாம் இப்படி வேஸ்ட் ஆகும். உன் உழைப்பாது வேஸ்டா போகுது. என் உழைப்பு பூரா இங்க செத்து கிடக்கு எல்லாம். இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடின மாதிரிதான். இந்த சத்தம் எங்க இருந்து வருதுன்னு ரொம்ப நேரமா சந்தேகப்பட்டு இருக்கேன். ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஆனா உன் வீட்டுக்காருக்கு போர் அடிக்க கூடாதுங்கிறதுக்காக எங்க கல்யாண ஆல்பத்தை எடுத்து கொடுத்து எப்படி 13 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேனா சபினா ஃபர்ஜானா. நீங்க நம்ம சேனல்ல இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கல? ஆமா, இது அவங்க ஹஸ்பண்ட் பூனே கிளம்பிடுவாங்க. எங்களுக்காக தான் வெயிட் பண்ணிருக்காங்க. நீ வந்து ஆல்வேஸ் உன் மருமகளுக்காக இங்கதான் நீ கிடக்கணும். இல்லன்னா உன் மருமரமா கட்ட மாட்டேன் நானு. உடல் மண்ணுக்கு உயிர் என் தங்கத்துக்கு. ஆமா இந்த வெங்காய பேச்சு ஒண்ணும் குறைச்சல இல்ல. இந்த பேச்ச பலூன்ல காமிச்சிருக்கணும் தங்கம். மொத்த 4 நான் வாங்கியிருந்தா தரமா வாங்கியிருப்பேன். சேட்டு கடைக்கு போனது யார் தெரியும்? குச்சமே இல்ல. வெக்கமாவே இல்லையா உனக்கு? ராத்திரி 1 மணிக்கு பிரியாணி கேட்டேன், வாங்கி கொடுத்தேன். ஒரு பலூனு ராத்திரி ஒன்று நடந்து தெரியுமா? நாங்க 1:30 மணி வரைக்கும் ஃபேமஸ் பிரியாணி சுட சுட. இவரே அள்ளி போட்டு கூட்டியாந்து இருக்கலாம். சபி வாங்க, பாய். மாமாக்கு என்ன தருவீங்க? மாமா நீங்க என்ன தருவீங்கன்னு கேட்டு பழகுங்க. அதெல்லாம் அந்த காலம் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் 2023. மாமாக்கு என்ன தருவீங்க பிறந்த நாளைக்கு? சர்ப்ரைஸ் வச்சிருக்கீங்களா? எது நகை போட போறீங்களா தேன் போட போறீங்களா மாமாக்கு? வாயிலே 4 போடுவோம். வாங்க பேசாம. மாதிரி சஃபாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. உள்ள வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க. அது போட்டோ எடுக்கும் போது கொடுத்துக்கலாம்டா. அதை எடுத்து உள்ள கொண்டு ரூம்ல போயிடா. ஒரு ஒன்னாதான் மாமா விளையாடுவாங்க எல்லாரும். ஒரே கிளாஸ்மேட். பாசம் மலரா இருக்கு. உங்களுக்கு சாப்பாடு வைக்கிறோம். இந்த சொல்லிடுறேன். ஆமா, நல்லா இருக்கு. இன்னைக்குதான் நீங்க வேலை பார்த்து நான் பாக்குறேன். நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? உங்களுக்கு எல்லாம் என்னை பார்த்தா நக்கலா இருக்கு. எங்க மாமனாரா ராசியை பாரு, நல்லி வருது. எனக்கெல்லாம் ஒண்ணும் வரல. சாப்பிட்டாச்சுன்னா மட்டன் தான் மாமா. கொஞ்சம் தான் பண்ணிட்டு அவன வர சொல்லு. இந்த அடுத்த ஆரம்பிச்சான். இல்லம்மா ஆண்டி உங்களதான் கூப்பிடுறாங்க. நிஷா ஆண்டி. ஆண்டி இல்லம்மா, அக்காமா. நிஷா ஆண்டி அங்க பிள்ளைங்க கூப்பிடுறாங்க. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. மெனுவே சொல்லல. மட்டன் பிரியாணி, கேரளா சிக்கன் 65, தால்சா, முட்டை, பாயாசம். வேற ஏதாவது விட்டுருக்காங்க? பாட்டிருக்கேன் தங்கம் எல்லாம் வருந்தங்க. முடிச்சோட பாயாசம் வரணும். ஆனியன் எங்க மாமியாருக்கு பிடிச்ச நல்லி இந்த பக்கம் சுத்திக்கிட்டே இருக்கு ரொம்ப நேரமா. வீட்டுல போய் தட்டி விடுறீங்க. சொல்ல முடியாது. எங்க மாமியா ஹேண்ட்பேக் ரொம்ப செக் பண்ண நல்லி கிடக்கும். மாங்க மாங்கனா இப்படித்தான். நான் சுலபமா கொள்றது. இங்க பாரு, என் உடன் பிறப்ப வர வர என் தம்பி கம்மியா சாப்பிடுறான். என்னன்னு தெரியல. அதிகமா சாப்பிட்டோம்னா உடம்பு இங்கிட்ட ஒரு திருச்சிக்காரி ஓய்சோரு. நீங்க தான். நான் கூட பொண்டாட்டியை திட்டது கோச்சுக்க மாட்டா. தால் சாப்பிடுறாங்க. எனக்கு என் ஃபேமிலிக்கு சோறு தாண்டா லட்சியம். என் தங்க குட்டிக்கு ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. நான் வாங்கி கொடுத்தேன். ராஜா வெங்காய சட்னிக்கு வா. எல்லாத்துக்கும் வச்சுட்டு சோறு போட்ட தெய்வத்துக்கு ஒண்ணுமே இல்லையே. யாரு இறக்கப்பட்டு இருக்கு. முட்டை இருக்கு. ஓ இன்னும் இலையில வைக்கலையா? சோறு இங்க ஒரு நிம்மதியா வருவேன். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. கேக் ரெடியா இருக்கு. கேக்க காப்பாத்துறதுதான் எனக்கு வேலையா இருக்கு. கேக் சூப்பரா இருக்கு. இவங்கதான் நமக்கு கேக் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஹனி பனி கேக். சொன்னோமே நம்ம குடும்பத்துக்கு பழக்க வழக்கம். குடும்பத்துல நான் ஆடு கொடுக்க முடியாது, நான் தனியா கொடுத்துக்கிறேன். பிள்ளைங்க பாப்பா ஒருத்தர் கரெக்டா ரெடியா சொல்றப்ப கட் பண்றப்ப வெடிக்கும். குழந்தைங்களா எல்லாத்தையும் இப்படி முன்னாடி என்ன சொல்லுது? சார் கையில குடுத்துரு. அரிசத்து அது குடுத்துடே வேணாம். கையில குடுத்துரு. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அந்த அழுவ விடாம இருந்தா சரி. கையில கொடுமா. ஐயோ இடுப்புல தூக்கி விட்டீங்களே. அப்பதான் நம்ம கூச்சமா இருக்கு. ஐயா வாயப்பாரு. நான் சொல்றேன். பாய் வாங்க பாய். நீங்க தான் பிரேக் அப்பே வாங்க. இது எப்படி பத்த வைக்கிறது இப்ப? யாருக்கா தம்பி கம்பளம் இல்லையா?
நாங்க டீ டோட்டலர் குடும்பம் எங்களுக்கு கிடையாது. ஹாப்பி பர்த்டே டு யூ. பத்த வைக்கிறத எடுத்துட்டு வரட்டும். இது வரேன். நீ வா. மாமா மச்சான் Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Harshad. Happy birthday to you. பிள்ளை கையில கொடுத்துருங்க. இவன் ஒருத்தன்டா. எல்லாரும் போட்டோ பாருங்க. அரசத்தையும் சேர்ந்து கொடுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஹாப்பி பர்த்டே. ஓபன் பண்ணுங்க ஓபன் பண்ணுங்க. இந்த ரணகாலத்திலையும் இந்த கிளுகிழுப்பு. சப்பா இப்ப மாமா பாரு. சப்பா மாமா மாமியாரே எனக்கு கூட பிறந்த நாளைக்கு வரைக்கும் ஒரு gift வாங்கி கொடுத்தாருப்பா. நானும் வருஷம் பிறந்த நாள் கூப்பிடுறேன். ஆஹா எனக்கு தெரிஞ்சு வைரமா தான் இருக்கும். அவங்கதான் மயனே கிஃப்டா கொடுத்துருக்காங்களே. எனக்கு வேணாம். எப்படிமா கரெக்ட் தானேமா? வளையலாண்டி. வளையலா? கையில பட்ட சப்பா. மாமா பச்சை வாங்கிதான் ரொம்ப பெருசா இருக்கா முடிஞ்ச நான் போட்டுக்கிறேன். எடுத்தாச்சு. சும்மா அப்படியே போட்டோ எடுக்கிறேன். பாப்பா போட்டோ எடுறாச்சா? இந்த உலகத்துல பலூன் போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. விளையாடுற வயசாதுகளுக்கெல்லாம் வாயில பச்சை பச்சை வந்துருப்பாங்க. எப்ப காசு கொடுத்தாலும் உங்க அத்தாரையும் கொடுக்கூடாது மாமாட்டையும் கொடுக்கூடாதீங்க. வாங்க நம்ம நான் வாங்கிக்கிறேன். மட்டும் வாங்கிக்கோங்க. நம்ம விளையாடுவோம். வாங்கிக்கோங்க விளையாடுவோம். ஆற பையில படுத்துறாயா என்ன? கத்தி எங்க கத்தி அம்மா உங்களுக்கு அதுல போட்டோ எடுத்தாங்க. போட்டோ எடுத்து யாருக்காவது பழைய பாத்திரத்துக்கு பொருள் வேணும்னா இந்த ஒரு அம்மாவை மட்டும் கூட்டிட்டு போகவும். எங்க நீங்க சிகப்பு காட்டு நில்லுங்க. இப்படி நில்லுங்க. உலகத்துல இந்த மாதிரி ஆசையெல்லாம் யாருக்கு இருக்கு? ஒரு 2 பேர் உட்கார முடியாது. ஒரு ஆள் உட்காரலாம். உங்க வீட்டுக்கார சொல்லி பெட்ரோல் ஊத்த சொல்லுங்க. போ தள்ளி வர முடியாது. இன்னைக்கு பூரா விட மாட்டான் போட்டுருக்கேன். எங்க மாமியாருக்கு சுகர் இருக்கிறதுனால நான் வந்து அவங்கள விட்டு கேக் சாப்பிடவே மாட்டேன். ஆக்டிங் கொடுக்குறா சார் அவன். சாப்பிடணும். மாமாக்கு ஊட்டி விட்டுருங்க. எங்க பாக்க மாமனார் எப்பவுமே கரெக்டா இருப்பாரு. கேக்கலாம் ரொம்ப சாப்பிட மாட்டாரு. எங்க ஹஸ்பண்ட் வந்து எதை கொடுத்தாலும் சாப்பிடுவாரு. அங்க பாரு பிள்ளைக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காரு. யாரா இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு? டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கான். ஆஹா என் சன் எதை பத்தி எப்பவுமே கவலைப்பட்டதில்லை. வாங்க என்னடா ஆசைக்கு சாப்பிட தூங்க கிளம்பிட்ட வேற டின்னர் வேற கேக்குறான் மக்கள் இந்த லட்சணத்துல. டீ ஓகேவா? டீ வந்து ட்ரெஸ்ல எல்லாம் ஊத்தி வாயில குடிக்காம ட்ரெஸ்ல குடிச்சு கிளம்புங்க. முதல்ல ஒரு பிறந்த நாளைக்கு வந்தமா கேக் வெட்டினமா போனமான்னு இருக்கணும். மத்தியான சாப்பாடு இரவு சாப்பாடுன்னு வேற கேட்டுக்கிட்டு எவ்வளவுதான் அலாட்டா இருந்தாலும் அட்டாக்கு நடந்துகிட்டே இருக்கணும். கிளம்பிட்டீங்களா? பாய். அடுத்த நான் பிரெக்னன்ட் ஆகணும் வந்துருங்க. என்ன ஆசை இருக்கா? சரி பத்திரம். பாய் பாய் மாமா.